பிரச்சனையாக நாளைக்கு முடிகிற ஒரு இதில் இருக்குங்க சார். ஊட்டியில் எங்கே இருக்கீங்க? குன்னூருங்க சார். சரி, அந்த படுகரை நமக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு? இருக்காங்க சார். அவங்கள பற்றி ஒரு குணாதிசயம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இங்கே யாராவது படுகாசு இருக்கீங்களா? படுகரை இனத்தை சேர்ந்தவங்க ஒருத்தர் இருக்கார். இப்போ நான் சொல்கிறது உண்மையாக பையனை அவர்கிட்ட கேட்டுக்கலாமா? மைக் அவர்கிட்ட கொடுத்துருப்பா. அந்த மக்கள் பற்றி தெரியுமா ஏதாவது? ஒரே ஒரு பழக்கம் சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் யாருக்குமே இல்லாத பழக்கம் அவங்களுக்கு உண்டு. உபசரிப்பில் அவங்களுக்கு அதெல்லாம் ரெண்டாவது விஷயமா நான் கேட்கறதுக்குமா? நான் இப்போ சொல்கிறேன், நான் சொல்கிறது பொய்யா உண்மையான அவர்கிட்ட கேட்டுக்கலாம். இதுக்கு தான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிறதுமா. படுகரை இன மக்களுக்கு ஒரு பெரிய பழக்கம் உண்டுமா. மற்ற தமிழ்நாட்டில் வேறு யாருக்குமே அந்த பழக்கம் கிடையாதுமா. ஆமாம், நான் முதல்ல அந்த மக்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அவங்க மரம் வெட்ட மாட்டாங்க, இயற்கையை நேசிக்கூடியவங்க, ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஹைலி எஜுகேட்டட். எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70% அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் தான் இருக்காங்க. அடுக்கிக்கிட்டே போகலாமா. அவங்ககிட்ட ஒரு பெரிய பழக்கம் இருக்குது. அது என்ன பழக்கம்? நல்ல பழக்கம். எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஒரு உறவினர் வந்தால் என்ன பண்ணுவோம்? அவங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? காஃபி அல்லது டீ கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிட்டுட்டு போகணுன்றது தான் அதோட ஐடியாலஜிமா. இதுதான் உண்மை. தண்ணி கொடுக்க மாட்டாங்கம்மா. நீங்கள் தண்ணி கொடுத்தா குடிச்சு போயிடுவீங்க. அவங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடாம, அதாவது பால்ன்றது ஒரு சாப்பாடு தானே, சாப்பிடாம போகக்கூடாதுன்னு அவங்க தெளிவாக இருப்பாங்கம்மா. எவ்வளோ பெரிய உயர்ந்த பழக்கம்மா. அவங்க சிவன் பார்வதி தான் வழிபாடு பண்ணுவாங்கம்மா. எட்டி என்ன சொல்லுங்க அந்த சிவன் பேர்னு? இரோடையா. எட்டி ஒரு நல்ல இரோடையா. ஓகே, எனக்கு அந்த நேம் வாயில வராது. அது சிவன் பார்வதி தான். வித்தியாசமான ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க. பெரிய பழக்கமா அது. சரி, வேற என்ன ஒரு நல்ல விஷயம் அவங்கள பற்றி சொல்லுங்க. வாங்க நம்மளோட டான்ஸ் ஆடிடுவோம். அதெல்லாம் இல்லைம்மா. சொல்லுங்கம்மா கிருஷ்ணவேணி, சொல்லுங்க சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க சார். அதுதான் எனக்கு தெரியும். இல்லை இல்லை, அது அவங்களோட ஃபண்டமெண்டலான பழக்கமா. இன்னொரு விஷயம் உண்டு, என்னன்னு சொல்லுங்கம்மா. அந்த கம்யூனிட்டியில் பிச்சைக்காரனே கிடையாதும்மா. நான் சொல்கிறது உண்மைம்மா. யாருமே இல்லைங்க. அவன் கம்யூனிட்டி ஒரு பிச்சைக்காரன் கிடையாது. ஆமாம், நான் ஜாதிக்காக சொல்லலை. மேபி நான் பிறந்தது ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி பிள்ளை மாறுன்னு வச்சுங்கம்மா. என் கம்யூனிட்டியில் எங்கன்னா ஒரு பிள்ளை மாரில் பிச்சைக்காரன் இருப்பாம்மா. படுகிற இனத்தை ஒரு பிச்சைக்காரன் கிடையாது. ரொம்ப ஜென்யூன். கோல்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த நீரோட கடலோட கடலாக, மண்ணோடு மண்ணாக, இந்த விவசாயம் நம்ம ஜோதி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பயிரோடு பயிராக, மலையோடு மழையாக, மழையோடு மழையாக எவன் வாழ்கிறானோ அவனுக்கு இயற்கையாகவே இந்த புத்தி வந்துடுமா. இப்போ